Hello friends, welcome to Mohitha knowledge. இந்த வீடியோவில் ரவுண்ட் பீட்ஸும் அதுக்கப்புறமா ஸ்கொயர் பீட்ஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிறேன், இது நான் ஹோம்மேடாக செஞ்சது தான். ஸோ இதை மாதிரி தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மெயினாக தேவையானது வந்து ஆட்ரைக்லே வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். வீட்டில் செஞ்ச கிளேவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்ச கிளேவுடைய வீடியோ இருக்குல்ல, ஆட்ரைக்லோட வீடியோ, அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ ஹோம்மேட் ஆட்ரைக்லே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் பீட் செய்ய போகிறோம். அதுக்காக ரவுண்டாக வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிளே வந்து உருட்டிட்டு ஆட்ரைக்லே உருட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சிசரில் இல்லைனா வந்து அதுக்கு பேம்பூ ஸ்டிக்கு டூத்பிக் அது மாதிரி வந்து உள்ளே வந்து ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து உங்களுக்கு ஓட்டை இருக்க மாதிரி பீட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாகும். ஏன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்ச மாதிரி போடுறது வந்து நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட் செய்வாங்க. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய போகிறது ஏதோ கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஹோல்ஸ்லாம் தேவையில்லை, நீங்கள் ஹோல்ஸ் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது சிசர் உள்ளே வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அக்ரிலிக் பெயிண்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தண்ணி பட்டா கூடமே அந்த பெயிண்ட் வந்து போகாது. ஒருவேளை போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட் வந்து அப்படியே போயிடும். அதே போல் அக்ரிலிக் பெயிண்டில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மினுமினுன்னு இருக்கும். நீங்கள் போஸ்டர் பெயிண்டில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா மினுமினுலாம் இருக்காது, அப்படியே நார்மலான இதுவாக இருக்கும். நான் வந்து ஆனால் இந்த தடவை வந்து நான் போஸ்டர் பெயிண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபுல் பீட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் பீட்ஸுமே வந்து நான் செய்ய போகிறேன். அது ஏற்கனவே வந்து செஞ்சுட்டு இது பெயிண்ட் மட்டும் இது கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து சும்மா ஒரு ஊசி மாதிரி உள்ளே வந்து குத்திட்டேன். ஏன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம கையில் பிடிச்சோன்னா நம்ம கையிலையும் சேர்த்து பெயிண்ட் விட்டோம். அதனால் பிடிச்சிக்கிறதுக்காக அது மாதிரி போட்டுட்டு அங்கே வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து போஸ்டர் தான் இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்து இந்த கலரில் வந்து கொஞ்சம் எனக்கு அக்ரிலிக்கில் வந்து வேறு ஒரு கிராஃப்ட்டுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் கம்மியாக தான் இருக்குது பெயிண்ட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து போஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போஸ்டர் இருந்துச்சுன்னா அக்ரிலிக் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ரிலிக் பெயிண்ட் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஹோம்மேடாக அந்த அக்ரிலிக் பெயிண்ட் செய்யலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஹோம்மேட் அக்ரிலிக் பெயிண்ட் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இந்த 2 வீடியோ வந்து எந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த பொருட்கள் வந்து வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் ஊசியை வந்து ஒரு பால் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உருட்டிட்டு ஊசிக்குள்ளே வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு எல்லா சைட்ஸுமே வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது தெரியல எப்படி வந்து ஸ்கொயர் ப்ரெஸ் பண்ணணும்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து காய வச்சுக்கலாம். காய வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ டைம்லாம் ஆகாது. நானே வந்து செஞ்சுட்டு எனக்கு வந்து 20 மினிட்ஸ்குள்ளே வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பெஸ்ட்டாக நம்ம காஞ்சிருச்சு. ஸோ அப்படியே பார்த்தா கூட நம்ம ½ அன் ஹவருக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்காது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து காய வச்சாச்சு. இப்போ நம்ம காய வச்சிட்ருக்கலாம். ஸோ வந்து காஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இந்த ரவுண்ட் பீட்ஸு. ஸோ வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன், நம்ம செஞ்சு ஃபோரையும் காமிக்கிறேன். ஸோ இதுமாதிரி வந்து லைட்டாக நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் லைட் வந்து மினுமினுன்னு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் போஸ்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா லைட் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் க்ரீனில் மட்டும் தான் ஃபெவிகால் அப்ளை பண்ணேன், மற்றதெல்லாம் வந்து அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. க்ரீன் மட்டும் லைட் வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரி லைட்டாக அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த 4மே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல மெயில் ஐடி, அதாவது mohitha@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்டோட ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அட்டாச் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட்க்கு சப்ஸ்கிரைபரை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.